வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த அலசல் சும்மா சாதாரணமான ஒரு தகவல் பகிர்வு கிடையாதுங்க. இது மனித உணர்வுகளோட ரொம்ப ஆழத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு பயணம். தாகம், புலிப்பால், அப்புறம் ஒரு தேசத்தோட தலையெழுத்து. தலைப்பை கொஞ்சம் கவனிச்சிங்களா? கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஒரு சாதாரண தாகம் எப்படி ஒரு மாபெரும் தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதுச்சு அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். இது ஏதோ கட்டுக்கதையோ சினிமா காட்சியோ கிடையாது. நம்ம மண்ணுல நடந்த ஒரு நிஜமான வரலாறு. ஒரு தனி மனுஷனோட வலி எப்படி ஒரு தேசத்தோட விடுதலையா மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. சரி வாங்க, இந்த உணர்வுபூர்வமான வரலாற்று பயணத்துக்குள்ள நாம நேரடியா போயிடலாம். காலம் 1890கள். ஒரு சாதாரண பள்ளிக்கூடம். இதை ஒரு நிமிஷம் உங்க மனக்கண்ணில் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு வகுப்பறைக்குள்ள மற்ற பசங்க எல்லாரும் பெஞ்சில் உட்காந்துட்டு எந்த கவலையும் இல்லாம பாடத்தை கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு சிறுவன் மட்டும் அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியில, அந்த வெட்ட வெளியில வெறும் தரையில உட்காந்து பாடத்தை கவனிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள நுழையவே அனுமதி இல்லைங்க. அந்த தனிமை அந்த சின்ன வயசு மனசை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லாரையும் போல அவனும் ஒரு குழந்தை தானே, ஆனா அவனுக்கு கிடைச்ச இடமோ அந்த அழுக்கு படிஞ்ச தரை. இந்த வேறுபாடு, இந்த இருந்த சூழல் அந்த சிறுவனோட மனசுல என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கும், அந்த தனிமை எவ்வளவு வேதனையானது அப்படிங்கிறத இந்த நிசப்தமான காட்சி நமக்கு ரொம்ப வலியோட உணர்த்துது. இப்போ நமக்குள்ள வர்ற மிக முக்கியமான கேள்வி, ஏன் அந்த சிறுவன் வெளியே உட்கார வைக்கப்பட்டான்? அவனுக்கு படிக்க தெரியாதா? கண்டிப்பா இல்ல. அப்புறம் அவன் செஞ்ச தப்பு தான் என்ன? அவன் பிறந்த ஜாதி. ஆமாங்க, அதுதான் அந்த காலத்து சமூகத்தோட கொடூரமான நிதர்சனம். இந்த சிறுவனுக்கு ஒருவேளை தாகம் எடுத்தா கூட மற்ற குழந்தைகளை போல சாதாரணமா போய் அந்த தண்ணீர் குழாயை தொட முடியாது. அது அவனுக்கு மறுக்கப்பட்ட ஒண்ணு. தூரத்திலிருந்து யாராவது ஒருத்தர் அவனுக்காக தண்ணியை ஊத்துனா மட்டும்தான் அவன் தன் தாகத்தை தணிக்க முடியும். ஒரு நாள் அப்படி அவனுக்கு தண்ணி ஊத்த அங்க யாரும் இல்ல. அந்த நாள் முழுக்க அந்த சிறுவன் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம கடும் தாகத்தோட தன் வீட்டுக்கு திரும்புறான். தொண்டைய வறட்சியாக்குற அந்த தாகத்தை விட அந்த சமூகம் அவனுக்கு கொடுத்த அவமானம் எவ்வளவு கொடூரமானதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த ஒடுக்குமுறையோ அந்த தாகமோ அவமானமோ அவனை அப்படியே முடக்கி போட்டுடல அப்படிங்கிறது தான் நாம இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான திருப்பு முனை. அந்த வெட்டவெளியில உட்கார்ந்திருந்த அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லைங்க, இந்தியாவோட அறிவு சூரியன் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரை நினைச்சிருந்தா அந்த சின்ன வயசுலயே இந்த சமூகம் நமக்கு வேணான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கலாம். தன் நிலையை நினைச்சு தினமும் அழுதுகிட்டே இருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. அந்த இருண்ட தரையிலிருந்து இந்த ஒட்டுமொட்ட தேசத்துக்கே வெளிச்சம் தர்ற ஒரு அறிவு சூரியனா அவர் எப்படி மாறினாருங்கிறது உலகமே வியந்து பார்க்கிற ஒரு வரலாறு. இந்த மனிதர் தன் அவமானங்களை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆயுதமா மாத்தினாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற உத்வேகம் இருக்கு பாருங்க, அதுக்கு அளவே கிடையாது. அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்களேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, எப்போ படித்தாலும் ஒரு புது எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு வரி. கல்வி என்கிற புலிப்பாலை குடித்தால் எவனும் கர்ஜிப்பான். எவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தைகள்ல. அவர் தினமும் சந்திச்ச அந்த அவமானங்கள் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்குச்சு. ஆனா அந்த கோபத்தை அவர் வன்முறையாவோ சண்டையாவோ மாத்தல. அதுக்கு பதிலா அதை கற்பதற்கான ஒரு வேட்கையா, ஒரு நெருப்பா மாத்தினாரு. புலிப்பால் குடிச்சவன் எப்படி சத்தமாக கர்ஜிப்பானோ அதே போல கல்வியை கத்துக்கிட்டவன் இந்த சமூகத்துல எதற்கும் பயப்படாம தன் உரிமையை கேட்பான்னு அவர் ரொம்ப ஆழமா நம்பினாரு. தன்னை ஒதுக்குன சமூகத்துக்கு முன்னாடி தன் கல்வியின் மூலமா அவரை எழுப்புன அந்த சிம்ம கர்ஜனை தான் இந்த ஒற்றை வரி. அவருடைய இந்த அயராத பயணத்தோட படிகளை கவனிச்சிங்களா? இது என்னமோ அவ்வளோ ஈஸியா நடந்துடலங்க. முதல் படியை கவனிங்க, வறுமை. கையில காசு இல்லாததால அவர் தன் ஒருவேளை சாப்பாட்டை தவிர்த்தார். தன் உடலை வருத்தி பசியோட இருந்தார். எதுக்காக தெரியுமா? அந்த பணத்தை சேமிச்சு புத்தகங்களை வாங்குறதுக்காக. தன் உடம்போட பசியை விட அறிவோட பசி அவருக்கு மிக அதிகமா இருந்துச்சு. இந்த ஒரு அர்ப்பணிப்பு தான் அவரை லண்டன், அமெரிக்கான்னு உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு படிக்க வச்சு ஒரு மாபெரும் மேதையா உயர்த்துச்சு. வயிற்று பசி அடக்கிக்கிட்டு அறிவை பெருக்கிக்கிட்ட அவருடைய இந்த தியாகம் இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் கட்டாயம் உணர்ந்துக்க வேண்டிய ஒரு பாடம். அவருடைய வாழ்க்கையோட ஆக்கச்சிறந்த முரண்பாட்டையும் வெற்றியையும் இப்போ நாம உற்று நோக்க வேண்டியிருக்கு. இடதுபுறம் தாகத்தால் துடிச்ச அந்த சிறுவனை கொடூரமா ஒதுக்கி தண்ணி தர மறுத்த அதே ஊர். ஆனா வலதுபுறம் பாருங்க, பல வருஷங்கள் கழிச்சு கல்வியால உயர்ந்து அவர் மீண்டும் அதே ஊருக்கு போனப்போ அவர் காலடி தரையில பற்றக்கூடாதுங்கிறதுக்காக வண்டி கட்டிக்கிட்டு வந்து அவரை மார்தட்டி வரவேற்ற அதே ஊர் மக்கள். இதுதாங்க கல்வியோட வலிமை. இதுதான் அறிவோட வெற்றி. ஒரு மனுஷனை ஒதுக்குன சமூகம் அவனோட அறிவுக்கு முன்னாடி எப்படி மண்டிட்டு அவனுக்கு சாமரம் வீசுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மாபெரும் சாட்சியா இந்த வரலாறு நமக்கு கண் முன்னாடி நிக்குது. அரசியல் அமைப்பின் தந்தை, இந்த வார்த்தைகளுக்கான ஆழமான அர்த்தத்தை பாருங்களேன். சின்ன வயசுல தாகம் எடுத்தப்போ எந்த சமூகம் அவருக்கு தண்ணி கொடுக்க மறுத்துச்சோ, பள்ளிக்கூடத்துக்கு வெளியில எந்த சமூகம் அவரை உட்கார வச்சுச்சோ, இன்னைக்கு அதே சமூகம் தான் அவர் வகுத்து கொடுத்த சட்டத்தின் கீழே இயங்கிக்கிட்டு இருக்கு.
ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அடிப்படை சட்டங்களை செதுக்குன அந்த தொலைநோக்கு சிற்பியா அவர் உயர்ந்து நின்னாரு. தன்னை ஒடுக்க நினைச்ச ஒரு அமைப்புக்கு எதிரா கல்வியின் மூலமாவும் அறிவின் மூலமாவும் அவர் அடைஞ்ச அந்த மாபெரும் வெற்றி இதுதான். இந்த தேசத்தோட தலையெழுத்தையே அந்த சிறுவன் தான் எழுதுவான்னு அந்த ஊர் மட்டும் இல்ல, இந்த உலகமே நினைச்சு பார்த்திருக்காது. ஆனா அதை அவர் செஞ்சு காட்டினாரு. சரி, இந்த ஆழமான வரலாற்று பதிவுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்? நாம எடுத்துட்டு போக வேண்டிய இறுதி பாடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். முதல் பாயிண்ட், உங்ககிட்ட வெறும் திறமை மட்டும் இருந்தா நீங்க ஒதுக்கப்படலாம். அது சாதாரணமான ஒன்று தான். ஆனா ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுது, உங்ககிட்ட அறிவு இருந்தா உலகம் உங்களை கண்டிப்பா அங்கீகரிச்சே ஆகணும். அறிவுக்கு முன்னாடி எந்த தடையும் நிற்க முடியாது. எல்லாத்தையும் விட மூணாவது பாயிண்ட் தான் மிக மிக முக்கியமானது. அவமானங்களை சேகரிங்க. ஆமாங்க, நீங்க சந்திக்கிற அவமானங்களை தூக்கி போட்டுடாதீங்க, அதை சேகரிச்சு வைங்க. அதுதான் உங்க எதிர்கால வெற்றிக்கான ஆகச்சிறந்த எரிபொருள். இது டாக்டர் அம்பேத்கர் அவங்களோட வாழ்க்கை நமக்கு சொல்ற மிகச்சிறந்த ஒரு மோட்டிவேஷன். இறுதியா உங்களுக்குள்ள ஒரு வலுவான கேள்வியை எழுப்பி இந்த அலசலை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். அவமானங்களை எரிபொருளாக்கி நீங்க ஒரு சிங்கத்தை போல நிமிர்ந்து நிப்பீங்களா? உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சின்ன சின்ன அவமானங்களை, வலிகளை, நிராகரிப்புகளை ஒருபோதும் உங்களை முடக்கிற விஷயமா பார்க்காதீங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்களைப் போல அதை உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும் உந்து சக்தியா மாத்துங்க. அறிவை உங்க ஆயுதமாக்குங்க, கல்வியை உங்க கேடயமா மாத்துங்க. இந்த வலிமையான சிந்தனையோட இன்னைக்கு நான் விடைபெறுறேன். இதே மாதிரி இன்னொரு சிறப்பான உத்வேகம் தர அலசல்ல நாம மீண்டும் சந்திப்போம். சிந்திச்சு செயல்படுங்க, வெற்றி உங்க வசப்படும்.